பேர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் இன் நியூஸ் என்வரான்மெண்ட்டில் தேர்ட் புக்லெட் இது. தேர்ட் புக்லெட்டில் சில அப்டேட்ஸ் இன்னும் நான் முடிக்கல. அந்த அப்டேட்ஸ் நான் இந்த வீடியோவில் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஃபோர்த் புக்லெட் போயிடலாம். ஓகேவா? ஸோ நியூஸில் பேர்ட் ஃபெஸ்டிவல் 2 வந்திருக்கு. இங்கே போட்டிருக்கோம் 1, 2 ரெண்டுமே சேம் ஸ்டேட் தான், பீகார் தான். இப்போ போட்டிருக்கு பாருங்க. ஓகே, ஒன்று வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிற பேர்ட் ஃபெஸ்டிவல், இன்னொன்று வந்து அதே பேர்ட் ஃபெஸ்டிவல் தான், ஆனால் மைக்ரேட்டரி பேர்ட் ஃபெஸ்டிவல். நான் வச்சுக்கோங்க, மைக்ரேட்டரி பேர்டாக தெரியுங்களா? எஸ், அதாவது நம்ம ஊர் பேர்டு கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வர்ற பேர்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து இந்தியாவுக்குள்ளே எதுக்கு வரும்? அந்த ஊரில் வந்து பனி அதிகமாக இருக்கும், கரெக்டாக? அப்போ நம்ம ஊருக்கும் வருது இல்லை பேர்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், வெளிநாட்டிலேருந்து வர்ற பேர்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வருதுனாலே வின்டரில் தான் வரும். இங்கே போட்டுருவாங்க, டிசம்பர் போட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபாரின் பேர்ட்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே எப்போ வருதுன்னா வின்டர் மாதம் தான் வருது. ஏன் வின்டர் சீசனில் வருதுன்னா இங்கே அதிகமாக குளிர் இருக்குது, சூப்பராக இருக்குது, அதுக்காக வரல. நம்ம இந்தியாவில் வின்டரும் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும், கரெக்டாக? அப்போ அதுக்கு வின்டர் தான் தேவைன்னா ரஷ்யாவுக்கே போகலாம். ஆனால் ரஷ்யாவில் இருக்கிற பேர்டு இந்தியாவுக்கு வருது, காரணம் பனி அதிகம், அங்கே -20 டிகிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பேர்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வின்டர் மாதம் தான் வரும், காரணம் வின்டர் எப்படி இருக்கும்? இங்கே நார்மலாக இருக்கும். அதேமாதிரி எக்ஸப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் குக்கு பேர்டு, அது இப்போ ஒரு சம்மரில் தான் வரும். ஓகே, இப்போ நியூஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்த பீகார்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் பேர்ட் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுன்றது முக்கியம். பீகாரில் தான், டிஸ்ட்ரிக்ட்டும் முக்கியம், ஜம்மு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பீகார். ஏன்னா அங்கே தான் என்ன சாங்சுரி இருக்குது? நகி நக்தி பேர்ட் சாங்சுரி இருக்குது. ஸோ பீகார்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் பேர்ட் ஃபெஸ்டிவல் அட் நகி நக்தி பேர்ட் சாங்சுரி. பேர் மறந்துடாதீங்க, நகி கி தி பி, நகி நக்தி பேர்ட் சாங்சுரி. ஓகே, அடுத்து பீகார்ஸ் ஃபர்ஸ்ட் மைக்ரேட்டரி பேர்ட் ஃபெஸ்டிவல், அதுவும் எங்கே நடந்திருக்கு? பீகாரில் தான். எந்த இடத்துலனா பாகல்பூர். ஏன்னா அங்கே தான் வந்து என்ன இருக்குன்னா ஒரு சாங்சுரி இருக்குது, விக்ரம்ஷிலா டால்ஃபின் சாங்சுரி. அந்த ஏரியாவுக்கு முழுக்க நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வரும். இட் இஸ் a long been hub of migratory birds. பேர்ட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுறதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும்ல? எஸ், அந்த பேர்ட் சம்மந்தப்பட்ட கன்சர்வ் பண்ணுவாங்க, அப்போ தான் அவேர்னஸ் உருவாகும், என்விரான்மெண்ட் மேலே ஒரு அக்கறை உருவாகும். அதான் எய்ம் இல்லை? இங்கே போட்டிருங்க. ஸோ வாட் இஸ் தி எய்ம் பார்த்தா, டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் தி பீப்புள் ரிகார்டிங் தி மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ். இது நம்ம ஊர் ஸ்பீஷஸ் கிடையாது, அதனால் இதை வந்து நான் அடித்து சாப்பிடலாம் அப்படி யோசிக்க மாட்டான். மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் முக்கியம் போல் கவர்மெண்ட்டே கொண்டாடுது, அப்போ முக்கியமானது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பேர்டு எங்கே வாழுதோ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரிசர்வ் பண்ணலாம். ஏன்னா வெளியூரில் இருந்து நம்ம ஊரில் ஒரு இடத்துல மட்டும் வந்து ஸ்டே பண்ணுதுன்னா அந்த ஹேபிடேட் முக்கியம் அப்படின்னு அந்த அவேர்னஸ் உருவாக்குறதுக்கான பேர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அதில் முக்கியமானது மைக்ரேட்டரி பேர்ட் ஃபெஸ்டிவலும் முக்கியம். ஓகே, அடுத்த டாபிக் கிரிட்டிக்கல்லி என்டேஞ்சர்ட் பேர்ட்ஸ் இன் இந்தியா. அதில் நம்ம நீங்கள் லாஸ்ட் வீடியோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜெல்டான் பார்த்துருப்பீங்க, செகண்ட் புக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த இயர் அப்டேட் மட்டும் பார்க்கலாம். ஒயிட் பெல்லிட் ஹெரான், பெங்கால் ஃப்ளோரிக்கன் இதெல்லாம் பார்த்தாச்சு. பார்க்க வேண்டியது வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். இது லாஸ்ட் இயரில் வீடியோ இருக்கும், பட் 2021 அப்டேட் இருக்குது, அதனால் அது பார்க்கலாம், இன்னொரு பார்க்கலாம். ஓகே, ராஜஸ்தானில் அதுக்கு பேர் வந்து கோடவான், மறந்துடாதீங்க. ஏன் ராஜஸ்தானில் பேர் முக்கியம்னா, கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் பாகிஸ்தான்லேயும் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குது. ஆனால் 90% கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் பார்க்கணுன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது. அதனால் ராஜஸ்தானில் அது அதோட பேர் தெரிஞ்சுக்கணும், கோடவான். The Thar is the world's most populated desert, home to both people and wildlife. The Desert National Park is sculpted from the Thar, a biosphere reserve where the iconic Great Indian Bustard lives. Locally known as the Godavan, the term bustard translates to slow bird, which indeed it is because of its huge bill. The bustard today faces multiple threats, competition from livestock and changing use of its habitat. But the biggest threat comes from wind turbines and power lines. The Great Indian Bustard's home range has shrunk to 10% of the original in just the last decade. There are only 150 critically endangered individuals left today in the wild. ஓகே, இப்போ நம்ம நியூஸில் என்ன வச்சு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஸ்டெப்ஸ் இன் டு ப்ரொடெக்ட் தி கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். கரெக்டாக இல்லை, கண்டிப்பாக பாதுகாக்கணும்ல. ஏன்னா அதோட டோட்டல் கவுண்ட் எவ்வளோ தான் இருக்குது? 150 தான் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் முழுக்க இருந்த ஒரு பேர்டு எங்கே மட்டும் தான் இருக்குது? ராஜஸ்தானில் மட்டும் தான் இருக்குது. ராஜஸ்தான் ஹேஸ் தி 95% ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன். அது எத்தனை தான்? 150, இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? அதை பாதுகாக்கணும். அப்படி யார் சொல்லியிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களே,
இது மோஸ்ட்லி வந்து இதோட பாப்புலேஷன் குறைஞ்சது நிறைய ரீசன் இருக்குது. அதில் முக்கியமான ரீசன் அது எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் கடைசி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது தெரியும்ல, நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு எதிரில் பார்ப்போம், நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கும் எலக்ட்ரிசிட்டி லைன்ஸில் உட்காந்துருக்கும்ல. ஆனால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது அந்த பேர்ட்ஸ்லாம் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் இருக்குல்ல, இது ஹெவியஸ்ட் பேர்டு. ஒரு 2 உட்காந்தாலே முடிஞ்சு போச்சு, ஷாக் அடிச்சிடும். அப்போது இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் வந்து அதை சேஃப்கார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் யார் சொல்லியிருக்கா, இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மற்றலாம் தெரியும். டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குது, இட் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா, பாகிஸ்தான். பாகிஸ்தான்லேயுமே அது கிரிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் தான். இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டில் இருக்குது, ராஜஸ்தான், எம்பி எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குது. ஆனால் ராஜஸ்தானில் மட்டும் தான் அதிகமாக இருக்குது. இப்போது அதோட பேர் தெரிஞ்சுக்கிறோம், உடவான்னு தெரிஞ்சுக்கிறோம். அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தா ஞாபகம் இருக்குல்ல, எஸ், இங்கே ஒயிட்டாக இருக்கும், மேலே மட்டும் ஒரு பிளாக்காக இருக்கும். ஸோ எவ்வளோ தான் புல் இருந்தாலுமே அது நடந்து போகும்போது அந்த கழுத்து மட்டும் தெரியும், ஒயிட் பிளாக்காக தெரியும். கரெக்டாக இன்னொன்று பார்த்துருப்பீங்களா, அந்த வீடியோ தெரிஞ்சிருக்காது. அந்த ஒயிட் இருக்குல்ல, அது அந்த ஸ்கின்னு, அந்த முடி தொங்கும், அப்படி நிறைய தொங்கும், அந்த ஒயிட்டாக தொங்கும். அதை நீங்கள் லைட்டாக பார்த்துட்டு நினைக்கிறேன், அதுவும் தெரிஞ்சுக்கும். ஓகே, லாங் லெக்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த கழுத்து பிளாக் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த சொன்ன பாயிண்ட் தான், இட் இஸ் தி ஹெவியஸ்ட் ஆஃப் ஃப்ளையிங் பேர்ட்ஸ். அதே மாதிரி இதோட ஸ்டேட்டஸ் என்னது, கிரிட்டிக்கல் இன்டேஞ்சர்ல, இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. 2 தெரிஞ்சுக்கணும், பெங்கால் ஃப்ளோரிக்கன் ஒன்று, அதுவும் கிரிட்டிக்கல் இன்டேஞ்சர். கிரேட் இண்டியன் பஸ்டர்டும் கிரிட்டிக்கல் இன்டேஞ்சர். அடுத்து என்னது, கீ த்ரெட்ஸ் பார்த்தோம்ல, எல்லா மோஸ்ட் ஆஃப் தி பேர்ட்ஸ்க்கு வந்து ஹண்டிங் தான் கிரியேட், அது தெரியும் காமனாக. 2 யூனிக்கானது தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஆக்சிடென்ட்ஸ் டியூ டு ஹை டென்ஷன் எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ். கரெக்டாக, அப்போ இதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம்னா, இதான் எலக்ட்ரிசிட்டி ஒயர்ஸ்னா நம்ம நிறைய ஃப்ளாப்ஸ் இதில் அட்டாச் பண்ணுவோம். ஃப்ளாப்ஸ்னால் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி, அதாவது சன்னோட லைட்டை பட்டு அதை வந்து ஜொலிக்கும்ல, ஒரு நெருப்பு மாதிரி காமிக்கும்ல. எஸ், அப்போது ஒரு பேர்டு வந்து வரும்போது என்ன ஆகும், இந்த ஃபயர் மாதிரி ஜொலிக்கும். தெரியும், உங்களுக்கு தெரியுதுண்ணே, ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு பேர்டுக்கு தெரியும் அங்கே என்ன இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆன உடனே அந்த ஃப்ளாப்ஸ் பார்த்த உடனே ஓகே இது ஏதோ ஃபயர் மாதிரி சொல்லிட்டு டைவர்ட் ஆகும். அதுக்கு பேர் இங்கே போட்டிருப்பாங்க, ஃபயர்ஃப்ளை டைவர்டர்ஸ். த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி ஹஸ் கம் அப் வித் யூனிக் இனிஷியேட்டிவ், ஃபயர்ஃப்ளை பேர்ட் டைவர்டர். புரிஞ்சுல, பேர்டை டைவர்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஃப்ளாப்ஸ் எங்கே பண்ணுறாங்க, அந்த பவர் லைன்ஸில் ஓவர் ஹெட்டில் போடுறாங்க. ஓகேவா, எஸ், அதுவும் ஒன்று. 2வது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, லைன் படிங்களா, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வில் எக்ஸாமைன் தி ப்ரையாரிட்டி பேசிஸ். அதாவது மோஸ்ட் ஆஃப் தி பேர்டு வந்து எதில் உட்காருது, அந்த எலக்ட்ரிசிட்டி கேபிளில் உட்காருது, பவர் லைனில் உட்காருது. அப்போ அதனால அதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம ஏன் வந்து எல்லா ஓவர் ஹெட் கேபிள்ஸ்லாம் அண்டர் கிரவுண்டில் போகக்கூடாது, அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. The Supreme Court bench will examine on the priority basis if overhead cables can be replaced with underground ones to save the great Indian bustard. அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு கவர்மெண்ட் சார்பா, யார், அட்டார்னி ஜெனரல். I said that only low voltage cable can go underground. புரிஞ்சுல, எஸ், கிரவுண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கேபிளை போகணுன்னா லோ வோல்டேஜ் தான் போக முடியும். ஹை வோல்டேஜில் வந்து நம்ம கிரவுண்டுக்குள்ளே போக முடியாது, அது வந்து ஓவர் ஹெட்டில் தான் போட்டாகும். அப்படி எக்ஸ்ட்ரா. அப்போ இந்த கேஸ் நடந்தா இருக்கு, ஓகே, இன்னும் முடிவாகல. கண்டிப்பாக வந்து அந்த ஓவர் ஹெட் லைன்ஸில் தூக்கிடலாமா வேணாமான்றது போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபயர்ஃப்ளை டைவர்டர்ஸ் கேட்டால் தெரியுதுல்ல, தே ஆர் தி ஃப்ளாப்ஸ் இன்ஸ்டால்ட் ஆன் பவர் லைன்ஸ். பவர் லைனில் இன்ஸ்டால் ஆகிருக்கும், விச் ஒர்க் ஆஸ் தி ரிஃப்ளெக்டர்ஸ் ஃபார் பேர்ட் ஸ்பீஷிஸ் லைக் தி GIB. எக்ஸாம்பிள், கிரேட் நம்பர்ஸ். ஸோ த பேர்ட்ஸ் கேன் ஸ்பாட் தெம் ஃப்ரம் a distance of 50 meters and change their flight direction to avoid the collision with power lines. They are called fireflies because they look like fireflies from the distance. ஓகேவா, ஸோ இது ஒரு மெஷர் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிச்சு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இந்த வழக்கமாக வந்து எந்த பாப்புலேஷன் குறையுதோ அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருவாங்கல்ல. எஸ், ப்ராஜெக்ட் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். அப்போ இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்கன்னா யார் பண்ணுவா, ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும், இல்லை யார் பண்ணும், ராஜஸ்தான் தான் பண்ணுவோம்ல. எஸ், அதான் போட்டிருக்காங்க. த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஹஸ் இனிஷியேட்டட் தி ப்ராஜெக்ட் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே June 5, 2013 அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சும் இன்னும் நாங்கள் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி தெரியல உங்களுக்கு, ஜென்ரலாகவே ஒரு பாப்புலேஷன் அடி தான் 2 இருக்கும். இன்னும் ப்ராஜெக்ட் அதை சேஃப்கார்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட் இருக்கும், அடுத்து அந்த பறவையோட ப்ரீடிங் அதிகமாக்குறதுக்கு ஒரு சென்டர் இருக்கும். அதாவது கிரேட் பஸ்டர்ட் ப்ரீடிங் சென்டர் அட் சோர்சான் கோட்டா டிஸ்ட்ரிக்ட். Bustards are one of the heaviest flying birds, and they have no frontal vision. So when they fly, they do not expect barriers in the sky. And the modern power lines cause most of their deaths. As you can see, the bustard here has collided with a power line emanating from the windmills, which are the source of green energy. Considering the declining population of the great Indian bustard, the Ministry of Environment, Forest and Climate Change mandated the Wildlife Ministry of India to commence a conservation breeding program as an insurance against total extinction of the bustard in the wild.
We're going to take you through the conservation breeding facility set up at Sum in the Desert National Park, a collaboration between the government of Rajasthan and the Wildlife Institute of India, and a temporary facility has been set up at the Sum dunes. The old guard quarters at Sum were transformed into a conservation breeding center with the help of the International Fund for Hobara Conservation. Scientists from IFHC Abu Dhabi helped us in designing it and setting the conservation center up at Sum. The facility here includes an incubator for incubating eggs which are secured from the wild. Subsequently, there is a hatchery in which the newborn chicks are kept, fed up to the age of about 10 months to about a year. The live feed facility is also maintained here. The area is made totally predator-proof so that rodents or other carnivores like dogs and foxes cannot access the eggs or the chicks, and we can rear them with utmost security. The process commences with the location of breeding females that are nesting, and this requires a lot of field effort. Our field teams are well equipped. We had trained experts from IFHC who assisted our teams in locating females on nests. The regular movement of females within a localized area and a center homing place allows us to determine whether the female is nesting or is just wandering around on our foraging trips. So our team was able to locate several nests, and with the permission of the government of Rajasthan, we were able to secure 7 eggs in this season and put them in the incubator for hatching. We have almost had 100% success rate till now, and there are 7 chicks which are born and reared in the conservation breeding sector at Sum. Once the egg is collected, the transportation from the nest site to the center is done in a vehicle with a chamber which does not allow any jerks to be given to the egg. Once the egg is at the center, it is cleaned antiseptically, then it is weighed and it is candled to find out the stage of development of the embryo. After that, it is put in an incubator. The incubator is maintained at a constant temperature and humidity in such a manner that the egg loses moisture at a predetermined rate, which is set for the Arabian bustard standards by the International Fund for Hobara Foundation, who have been breeding these bustards for the last 20 years. Once the chick is ready to hatch, it starts pipping, and you can hear the sounds as well as the movement of the eggs, and it is moved to a different chamber, allowing it to hatch. It takes anywhere from a few hours to almost a day for the chick to actually emerge when the shell is pipped. And chick is hatched, it is left into a brooder, allowing it to get over the strain of hatching, and subsequently move to the hatchery, where it is fed with live feed as well as staples which are developed for the Hobara bustard with a high protein diet, so its growth rate is maintained at best optimal standards. Regularly, the chick is weighed and its growth parameters recorded, and if it falls below or above the growth chart, then its diet is adjusted accordingly. For exercise, the chicks are allowed into a small open sand pit where till the age of about a week or so, they exercise themselves, and subsequently they are taken out into the dimensions of the cage are about 20 meters by 20 meters, allowing the chicks to actually exercise their legs. Since most of these birds are long distance walkers, they need a lot of exercise for the limbs to develop well. And they're totally imprinted on humans, since this is the founding population which will remain in captivity for their lifetimes and be used for breeding purposes only. And the more habituated they are to humans, the easier it is to handle them for vaccination, for medication, for artificial insemination, or for extraction of sperm. And the process of habituation is by massaging the birds on a regular basis, getting them trained to human presence and human handling. And they imprint on humans quite easily, as you can see in some of these videos, the birds walking around with human beings, as well as allowing close approach and handling. This is just the first mile in a 100-mile race for the conservation breeding program, and we have started with a very good success rate of having 7 chicks, which is incredible, but there are miles to go before we reach success, because it will depend on how well these chicks grow up, whether they breed in captivity, and once they breed, whether we are able to rehabilitate the second generation born out of these chicks and train them to live back in the wild. So it's a long drawn process, and we have to go in for a long haul, considering the project to last for anywhere between 20 to 25 years. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து ஐத்தியா பேரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேர்ஸ் போக்கார்ட் சொல்லுவாங்க, போக்கார்ட். அதுக்கு முன்னாடி அந்த ப்ரீடிங் ப்ரோக்ராம் வீடியோ எதுக்கு போட்டிருந்தேன்னா, நீங்கள் அந்த ப்ரீடிங் வார்த்தை பார்த்தீங்கல்ல, எஸ் 1 செகண்ட். இந்த கிரேட் பஸ்டர்ட் ப்ரீடிங் சென்டர். இந்த ப்ரீடிங் சென்டர்ன்றது நிறைய எல்லா பிடிஎஃப்லையும் வரும். இதெல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சோ, ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சோ, ஸோ ப்ரீடிங் சென்டர் வைப்பாங்க. அப்போ ஒரு ப்ரீடிங் சென்டரோட வேலை என்ன, எப்படி ஆரம்பிக்குது, எப்படி ஃபீல்டு ஒர்க் போகிறாங்க, முதல்ல என்ன பண்ணுறாங்க, இந்த எக் எடுக்கிறது, இந்த கம்ப்ளீட் ப்ராசஸிங் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் எப்படி வளர்க்குறாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டா, இதுக்கப்புறம் வர எல்லா பிடிஎஃப்லையுமே அந்த வார்த்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் தெரிஞ்சிடும். இல்லைனா அந்த ப்ரீடிங் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நம்ம இப்போ பார்த்தது வெறும் வந்து ஒரு எக் எப்படி சூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். எக் இல்லாத ஸ்பீஷிஸ் இருக்குல்ல,
அப்போ அந்த மாதிரி ஸ்பீஷஸை எப்படி கன்சர்வ் பண்ணுறாங்கன்றது வீடியோ பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் பேயர்ஸ் போர்ச்சர். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு டக்கா. இன்னும் முக்கியமான ஹைலைட் வந்து மைக்ரேட்டரி பேர்டு, அதாவது இந்தியாவுக்கு வரும். இதோட மெயின் இடம் பாருங்களேன் இங்கே போட்டோம். அதுக்கு முன்னாடி இதோட ஷார்ட்கட் கிடையாது, இதுக்கு பேர் இட் இஸ் எ மீடியம் சைஸ் டைவிங் டக். நான் வச்சுங்க பேயர் போர்ச்சர்ன்றது டைவிங் டக். ஈஸ்டர்ன் ஏஷியா இருக்கும். ஈஸ்ட் ஏஷியா புரிஞ்சுல, எஸ். மேலே ரஷ்யா இங்கே போடுவாங்க. சவுத் ஈஸ்ட் ரஷ்யா அண்ட் நார்த் ஈஸ்ட் சைனா. புரிஞ்சுல, சைனாவோட மேலே பார்டர்லையும் ரஷ்யாவோட கீழே பார்டர்லையும் இருக்கிற ஒரு டக்கு தான். அப்போ எப்பெல்லாம் அங்கே வின்டர் வந்துருதோ அங்கே அதான் தங்க முடியாதுல்ல. அப்போ வின்டர் வந்த உடனே சைனால இருந்து எங்கே வந்துடும், வியட்நாமுக்கு, ஜப்பானுக்கு, இந்தியாவுக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கு வர்ற மைக்ரேட்டரி பேர்டு தான். அட் த சேம் டைம் என்னது அக்வாட்டிக் வெஜிடேஷன். யோசிச்சு பாருங்களேன், ஒரு டக்கு வந்து அங்கிருந்து ட்ராவல் பண்ணி வருது இல்லை லைஃப்ல ஒரு தடவையாச்சு. எஸ். இந்தியாவில் எந்த ஊரில் அதிகமாக இருக்கும்னா அசாமில். இங்கே போங்க, டின்சுக்கியா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாம். இன் இந்தியா their peak population could be seen in Assam. அடுத்து வல்ச்சர் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா வல்ச்சரோட ஆக்ஷன் பிளான் தெரியல. நீங்கள் எப்போ வந்து வல்ச்சர் ஒரு ஆக்ஷன் பிளான் கவர்மெண்ட் போடுறதுனால என்ன அர்த்தம், வல்ச்சரோட பாப்புலேஷன் இந்தியாவில் குறையுதுன்னு அர்த்தம்ல. எஸ். ஸோ அதோட ஆக்ஷன் பிளான் ஏற்கனவே இருக்குது. 2006-2007 இருக்குது. அதோட ஆக்ஷன் பிளான் அதிகமாக இருக்காங்க. 2020 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அர்த்தம் இன்னும் சேஃப்கார்ட் பண்ணலாம் அர்த்தம். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, வல்ச்சர் வந்து எல்லா ஊர்லேயும் பார்க்கலாம்ல. எங்கெல்லாம் வந்து ஒரு இறந்து போன ஒரு உயிரினம் இருக்கோ அதை சாப்பிட வரும் வல்ச்சர். காட்டில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் நீங்கள். ஆனால் அப்படி இருந்து ஏன் அழிஞ்சு போச்சு அதை பார்க்கலாம். அதுக்கான ரீசன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வல்ச்சர் இந்தியாவில் ஒரு 9 இந்தியாவும் இல்லை, ஜென்ரலாக வல்ச்சரோட ஸ்பீஷஸ் பார்த்தீங்கன்னா 9 ஸ்பீஷஸ் இருக்குது. இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது 9 தெரிஞ்சுக்கலாம், பேர் பார்க்கலாம். ஆனால் இந்த நாள் முக்கியம். இந்தியாவில் இருக்கிறது ஒயிட் பேக்கடு வல்ச்சர். இதில் உடம்பு பின்னாடி ஒயிட் கலர் இருக்குல்ல, அதனால ஒயிட் பேக் வல்ச்சர். அப்புறம் இது ஸ்லெண்டர் பில்டு வல்ச்சர். ஒரு லாங் பில்டு வல்ச்சர். உங்களுக்கு தெரியும், லாங் பில்டு வல்ச்சருக்கு இன்னொரு பேர் தான் இந்தியன் வல்ச்சர் சொல்லுவாங்க. அப்புறம் ரெட் ஹெட்டட் வல்ச்சர். காரணம் தெரியுதுல்ல உங்களுக்கு. எஸ், அதோட தலை ரெட் கலர்ல இருக்கும். இந்த 4மே அழிஞ்சு போச்சு. அதாவது 99% முடிஞ்சு போச்சு. போட்டிருக்குமே, எஸ், 99% டிக்ளைன் ஆயிருக்கு. இந்தியா முழுக்க இருக்கிற நமக்கு தெரியும், சாப்பாடு ஏதாவது வந்து இப்போ காட்டில் கூட ஒரு டைகர் ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்டு போட்டுருச்சுன்னா அதை கடைசியாக மிச்சத்தை சாப்பிட்றது இதான் வரும், இது தெரியும். ஆனால் இது எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் ஆயிடுச்சுல. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க. அது ஃபீட் பண்ணுது இல்லை டெட் அனிமல்ஸை. அந்த அனிமல் உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னா இது சொல்றாங்க டைக்ளோஃபெனக் சொல்றாங்க. The crash in the vulture population came into light in 1990s. அந்த ரீசன் ஐடென்டிஃபைட் 2000 புரிச்சுல 1990 இருந்து இந்த வல்ச்சர் பாப்புலேஷன் பயங்கரமாக குறையுதுன்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கான காரணம் பார்க்கும்போது 2004 கண்டுபிடிக்கிறாங்க. The cause was டைக்ளோஃபெனக். It is a veterinary non-steroidal anti-inflammatory drug, NSAID. It is used to treat pain and inflammatory disease such as gout in carcasses that vulture would feed on. நீங்க புரிச்சுல? எஸ், வல்ச்சர் எது சாப்பிடுதோ அந்த அனிமல் இருக்குல்ல மிச்சம் அதில் வந்து டைக்ளோஃபெனக் சொல்கிறாங்க. அப்போ அதை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக வல்ச்சருக்கு என்ன ஆகுதுன்னா நெக் ட்ராப்பிங் ஆகி அல்டிமேட்லி லீடிங் டு டெத் சொல்கிறாங்க. ஜஸ்ட் 0.07% ஆஃப் அனிமல்ஸ் contaminated with டைக்ளோஃபெனக் was sufficient to decimate 99% of vulture. ஒட்டுமொத்த அனிமல் பாப்புலேஷன்ல இந்தியாவில் வெறும் 0.4% இல்லை 0.7% இருக்கிற அனிமல்ஸ் மட்டும்தான், அதாவது 100ல் மேபி 1 விட கம்மியாக தான் இருக்கும் இருக்கிற அனிமல்ஸ் மட்டும்தான் இது சாப்பிட்ருக்காங்க. டைக்ளோஃபெனக்கு அவங்களுக்கு உடம்புல இருக்கு. அந்த பர்சன்டேஜ் இருந்துக்கிட்டே 99% வல்ச்சர் காலியாக இருக்குன்னா எவ்வளோ சென்சிட்டிவ் பாருங்கன்னு சொல்கிறாங்க பேர்ட்ஸோட லிவிங். ஓகே, ஸோ எத்தனை ஸ்பீஷஸு 9 இல்லை. அதில் வந்து ஒயிட் தெரியும் உங்களுக்கு, ஸ்லெண்டர் பில்டு, அப்புறம் வந்து லாங் பில்டு, ரெட், இதெல்லாம் 99% போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற ஸ்பீஷஸ் என்டேஞ்சர் இல்லை, மேலே பார்த்தாலும் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர். ஓகேவா? அதுக்கப்புறமும் நான் சொன்னல 9 இருக்குல்ல மிச்சம் இருக்கிறது. எகிப்தியன் வல்ச்சர் என்டேஞ்சர், அப்புறம் சினரஸ் வல்ச்சர், ஹிமாலயன் வல்ச்சர், பியர் வல்ச்சர். இந்த பாயிண்ட் முக்கியம், கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஓகே, அப்புறம் லீஸ்ட் கன்சர்ன் வந்து யூரேஷியன் கிரீப்பான். ஓகே ஓகே, தெரிஞ்சுக்கணும் எது கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் தெரிஞ்சுக்கணும். மேலே எப்படி பார்த்துட்டோம், ஒயிட்டு,
ஸ்லெண்டரு, லாங் பில்டர், இந்தியன் வல்ச்சரும், ரெட் ஹெட்டர் வல்ச்சர் மட்டும் தான் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர், மற்ற எல்லாமே என்டேஞ்சர், நியர் த்ரெட்டன்ட், லீஸ்ட் கன்சர்ன்ட். அதில் சினேரியஸ் வல்ச்சர், ஹிமாலயன் வல்ச்சர், மீடியன் வல்ச்சர் எல்லாமே நியர் த்ரெட்டன்ட். யூரேஷியன் கிரிஃபன் தான் லீஸ்ட் கன்சர்ன்ட். ஓகே. ஸோ எப்போ கண்டுபிடிச்சாங்க? 2004 தான் கண்டுபிடிச்சாங்க. வாட் இஸ் த ரீசன் கண்டுபிடிச்சது? 2004. ஸோ அடுத்த 2 வருஷத்துலேயே 2006 வல்ச்சர் கன்சர்வேஷனுக்காக ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டாங்க. அந்த ஆக்ஷன் பிளானை தான் இப்போ 2025 வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. எய்ம் என்னது? நீங்கள் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து அந்த அனிமல் யூஸ் பண்ணும்போது டைக்ளோஃபெனாக் யூஸ் பண்ணக்கூடாது. பேன் ஆன் தி வெட்டினரி யூஸ் ஆஃப் டைக்ளோஃபெனாக் இன் 2006 பை DGCA சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஆக்ஷன் பிளானா? அட் த சேம் டைம் என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அண்ட் BNHS ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் தி வல்ச்சர் கன்சர்வேஷன் ப்ரீடிங் ப்ரோக்ராம். நீ பார்த்தோம்ல? எஸ், வழக்கமாக தான் ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கும், பாதுகாக்கிறதுக்கு இருக்கும், அட் த சேம் டைம் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்ல? எஸ். ஓகே. அடுத்து வந்து வல்ச்சர் சேஃப் ஜோன் ப்ரோக்ராம். மீனிங் புரியுதுல? எஸ். எங்கெல்லாம் வல்ச்சரோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சேஃப் ஜோன் போடுறது. மொத்தம் இந்தியாவில் 8 பிளேஸ், 8 டிஃப்ரெண்ட் பிளேஸ் இந்த கண்ட்ரி, இன்க்ளூடிங் 2 இன் உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. வல்ச்சர் இந்தியாவில் இந்தியன் வல்ச்சர் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் இருக்குது. அதுக்கான காரணம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே. இங்கே போட்டு எல்லா ஆக்ஷன் பிளானையும் யார் அப்ரூவ் பண்ணுறது? இந்த ஆக்ஷன் பிளான் வாஸ் அப்ரூவ் பை தி நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். அது நீங்கள் கரெக்டாக ஆப்ஷன் சும்மா கட்டிலே அடிச்சு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள், வல்ச்சர் ஆக்ஷன் பிளான் வாஸ் அப்ரூவ்டு பை நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். வைல்ட் லைஃப் போட்டிருக்கு. இப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கெஸ்ட் வந்துடும், உங்களுக்கு ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஸோ வல்ச்சரோட கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வரப்போதில்லை. இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே என்டேஞ்சர்டு தான். இப்போ புக்லெட்டில் எழுதியிருக்காது, எழுதிக்கங்க. ஓகேவா? என்டேஞ்சர்டு. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே பேர்ட்ஸில் இதெல்லாம் என்டேஞ்சரில் இருக்குது இந்தியாவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ரிவிஷன் பண்ணிடலாம். நம்மளோட எய்ம் வந்து இந்த புக்லெட்டில் பேர்டு தானே? எஸ். ஸோ பேர்டில் வந்து அந்த பேர்ட் ஃபெஸ்டிவல் லாஸ்ட் இயரில் முக்கியமானது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் பேர்ட் ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க. அது யார் பப்ளிஷ் பண்ணுறா, அப்புறம் IUCNல இந்தியாவோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் லாஸ்ட் டே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியாவில் பேர்ட்ஸ் என்னெல்லாம் முக்கியமான கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் நியூஸ் வந்திருக்குன்னா இந்த ஒரு 12 வந்திருக்கு. கரெக்டாக? எஸ். ஜெர்டான் ஸ்கோர்சர், புகோன் லியோச்லா, ஒயிட் பெல்லிட் ஹெரான், பெங்கால் ஃப்ளோரிக்கன், ஹிமாலயன் கோயில், பிங்க் ஹெட்டட் டக், சோஷியபிள் லாப்விங், ஸ்பூன் பில்ட் சாண்ட் பைப்பர், சைபரன் கிரேன், அப்புறம் கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், அப்புறம் பேர்ஸ் பர்ச்சட், வல்ச்சர். மறந்துடாதீங்க. ஓகே. எஸ். இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் கூட இது பார்த்தோம். கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், பெங்கால் ஃப்ளோரிக்கெலாம் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் பார்த்தோம். அப்புறம் வல்ச்சர்ஸ் பார்த்தோம். வல்ச்சர் அதே மாதிரி வல்ச்சரும் பார்த்தோம்ல நம்ம. எஸ். வல்ச்சரில் எல்லாமே எல்லா ஸ்பீஷஸ் ஆஃப் வல்ச்சரும் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் கிடையாது. இல்லை, ஃபஸ்ட்டு மேலே பார்த்த லிஸ்ட்டு தான் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர். அதுக்கப்புறம் லீஸ்ட் கன்சர்ன் கூட பார்த்தோம். நியர் த்ரெட்டன்ட்ல என்னன்னு பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த லிஸ்ட் மறந்துடாதீங்க. பெங்கால் ஃப்ளோரிக்கன் மறந்துடாதீங்க. மற்றெல்லாம் பழைசு தான். ஹிமாலயன் கோயிலும் பழைசு. லாஸ்ட் இயர் படித்தவங்களுக்கு இதில் ஞாபகம் இருக்கும். ஹிமாலயன் கோயில் மோஸ்ட்லி கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் கேட்பாங்க. அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஹிமாலயன் கோயிலுக்கு இன்னொரு பேர் மவுண்டன் கோயில், பிங்க் ஹெட்டட் டக்கு, சோஷியபிள் லாப்பிங், ஸ்பூன் பில்டு சண்டை, இது எப்பவுமே வரும். இந்த லாப்பிங்கு, சாண்ட் பைப்பர் அடிக்கடி நியூஸில் வரும், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் புதுசு. பேர்ஸ் போஷாட் இருக்குல்ல, இது புதுசு. அதை நான் வச்சுக்கேன். ஓகே. அடுத்து வந்து பேர்ட் ஸ்பீஷஸில் இதெல்லாம் என்டேஞ்சர் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விங்கட் வுட் டக். இன்னொரு பேர் வந்து டியோ ஹான்ச். அப்போ எந்த ஊரில்? அசாமில் சொல்கிறாங்க. ஓகேவா? வேணா இதான் வச்சுங்க. ஏன்னா டக்குன்னு படிக்கும்போது உங்களுக்கு கேட்பாங்க. இட் ரிசைட்ஸ் இன் டென்ஸ் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். The lesser Florican, the leek, or carmore, is an eye-catching bird that belongs to the bustard family, a family of birds known for its elaborate courtship displays. These birds were once widespread and common around India. Nowadays, as its habitat has reduced and been degraded,
its population has been in rapid decline. Floricans see themselves forced to breed in restricted regions of the subcontinent. Male floricans can be seen jumping above the level of the crops as they perform their complex breeding display. Lesser floricans are native to the Indian subcontinent and known to be the only members of the genus Siphotides.
நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்டேஞ்சர்டில். எஸ், என்டேஞ்சர்ட் பேர்ட்ஸில் விங்டு வுட் டக் பார்த்தோம், அப்புறம் லெசர் ஃப்ளோரிகான், அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் அவுலட் பார்த்தோம்ல. எஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்குன்னு பார்த்தோமே. அப்புறம் ஸ்டெப்பி ஈகிள் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது அதர் பேர்ட்ஸ் நியூஸ். என்ன சொல்கிற புரிஞ்சுல, இது வரைக்கும் என்டேஞ்சர் முடிஞ்சு போச்சு, நான் வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தது விங்கடு வுட் டக், அசாமோட பார்த்தோம். அப்புறம் லெசர் ஃப்ளோரிகான் மேலே போயிட்டு இருந்துச்சுல. அப்புறம் ஃபாரஸ்ட் அவுலட் பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டெப்பி ஈகிள். இது எல்லாமே என்டேஞ்சர்டு பேர்ட்ஸ். ஓகே, மேண்டரின் டக் எதுக்கு நியூஸில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இட் மேட் அன் அப்பியரன்ஸ் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் மோர் தென் a century, அஸ்ஸாமோட டின்சுக்கியா இடத்துல வந்து, டின்சுக்கியான்றது ஒரு வெட்லாண்ட் வச்சுக்கலாம். ஸோ மேண்டரின் டக் மேட் அன் அப்பியரன்ஸ் இன் அஸ்ஸாம் டின்சுக்கியா ஆஃப்டர் மோர் தென் a century. 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேண்டரின் டக் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எக்ஸாம்பிள், பாப்புலேஷன் ஹஸ் ஆல்சோ பின் எஸ்டாப்ளிஷ் இன் யூரோப், USA. இதோட ஸ்டேட்டஸ் வந்து லீஸ்ட் கன்சர்ன். இது இன்னும் ஏன் முக்கியம்னா, இட் இஸ் தி மோஸ்ட், இங்கே போட்டு பாருங்களேன், இட் இஸ் கன்சிடர் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் டக் இன் தி வேர்ல்ட். இப்போ பார்த்தாலே தெரியுதுல்ல, ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குல்ல. நேச்சுரலாக கலர் இருக்குது. ஸோ இங்கே போட்டு, இட் ஹாஸ் மேஜஸ்டிக் கலர்ஸ் அண்ட் கேன் பி ஸ்பாட்டட் ஃப்ரம் ஏ டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பியூட்டிஃபுல் டக்கை, இந்த கலர்ஃபுல் டக்கை வந்து எங்கே பார்த்துருக்கோம்? அசாமில் பார்த்துருக்கோம். இன் February 2021 the bird was seen in மகுரி மோட்டோபாங்க் பீல், அதாவது வெட்லேண்டில். எங்கே இருக்குது? அஸ்ஸாம் டின்சுக்கியா இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கே 1902 பார்த்துருக்கோம், அதே இடத்துல டிப்ரு ரிவரில். ஓகே, எஸ். ஸோ மோர் ரீசென்ட்லி மணிப்பூரில் பார்த்துருக்கோம், லோக்டாக் லேக்கில் பார்த்துருக்கோம். சாத்தோனி பில் எங்கே இருக்குது? மனஸ் நேஷனல் பார்க்கில் இருக்குது. அதே மாதிரி அஸ்ஸாமில் இருக்க டைகர் ரிசர்வ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் சேம் இடத்துல, இந்த அஸ்ஸாம் டின்சுக்கியா இடத்துல ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது இந்தியன் பேர்ட்லாம் கிடையாது. இட்ஸ் எ மைக்ரேட்டரி பேர்ட் அண்ட் பிரீட்ஸ் இன் ரஷ்யா, கொரியா, ஜப்பான், பட் இட் ரேர்லி விசிட்ஸ் தி இந்தியா. ஓகே, ஸோ இந்த பேர்டை படிக்கிறது வழியாக நம்ம 2 தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று வந்து பேர் மேண்டரின் டக்கு, எந்த ஊரில் இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. எந்த வெட்லேண்டில் பார்த்துருக்கோம்? மகுரி மோட்டோபாங்க். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா. இது மகுரி மோட்டோபாங்க் பீல். பீல் வந்தாலே அது வெட்லேண்ட் தான். It's the biggest celebrity in New York City right now. Yeah. It's almost like the rainbow in a bird, basically. It's a beautiful duck. It's so we love pretty. it. I'm absolutely in awe. This duck is an icon. We've been here for like 30 minutes, like staring at it. Like it's so pretty. Like genuinely, like we haven't even looked at our phones. Like we've just been looking at this stuff because it's just so beautiful. People found out first about the Mandarin Duck through our alerts, Manhattan Bird Alert on Twitter. In the evening, we posted a video of the Mandarin Duck. It went viral. By late that night, hundreds of people had viewed it. By the morning, thousands had viewed it, and they all wanted to come to Central Park, to the pond here, and look at the bird. It's got orange and purple and red and green, all sorts of different colors. And its beak is a little bit smaller than a normal duck, and it's just absolutely stunning. The Mandarin Duck is distinct, so there are wings in the back that they make it look like a tiny sailboat as he swims. It has a high-pitched voice that people consider very refined. It goes weep, weep, like that. So very soft and gentle. There's so many different like theories and possibilities of how a duck ends up in the middle of the city and that it's not even from. There were 3 possibilities initially as to how the Mandarin Duck got here. One, which we eliminated right away, was that it came from a zoo. So that left 2 possibilities. One is that it escaped from a local aviary. The third possibility is that an owner brought it here to the Central Park pond and released it. The Mandarin Duck is a feisty little duck. People respect him for that. He's smaller than the mallards on this pond, but he doesn't let them push him around. He's a bully to the other ducks. We're thinking they're afraid of him because he knows karate. I'm just curious if the duck actually thinks it's famous. They realize that everyone's here actually to see it. Maybe it's got an attitude. Ha ha. That was very dad joke. I don't know. Okay. That the Mandarin Duck has got so many people coming out to Central Park and looking at birds is a tremendous thing. Not just for birding, but for appreciation of nature. And it's a reminder to everyone that we've got to conserve it and take care of it because it's here today and we want it to be here tomorrow too. ஓகே, அடுத்து ஹார்ன்பில் ஸ்பீஷஸ் பார்க்கலாம். எஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்க்கலாம். ஓகே, நார்த் ஈஸ்ட் இந்தியா முழுக்க நிறைய ஹார்ன்பில் ஸ்பீஷஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே போட்டுருக்கலாம், வேரியஸ் ஹார்ன்பில் ஸ்பீஷியஸ் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. எக்ஸாம்பிள் கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்,
ரெத்தடு ஹார்ன்பில், ஓரியன்டட் பைடு ஹார்ன்பில், ரூஃபஸ் நெக்கட் ஹார்ன்பில். எல்லாத்துலேயுமே இந்த ஹார்ன்பில் எதை சொல்கிறாங்கன்னா இந்த மூக்கு மாதிரி இருக்கும்ல, அது சொல்கிறது தான். ஓகே, ஆனால் இது எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க. இது எல்லாமே என்னது வல்னரபிள் தான். ஓகே, எல்லாமே அந்த அந்த பேர் வைக்கிறாங்களே எல்லாமே இந்த ஹார்ன்பில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். இந்த பில் சொல்லுவாங்களே, எஸ், அந்த பில் எப்போ பொறுத்து தான். ஸோ கிரேட் இண்டியன் ஹார்ன்பில், ரெத்தடு ஹார்ன்பில், ஓரியன்டட் பைடு ஹார்ன்பில், ரூஃபஸ் நெக் ஹார்ன்பில் எல்லாமே என்னது வல்னரபிள். இதை தவிர்த்துட்டு ஹார்ன்பிலும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கேன் ஒயிட் த்ராட்டட் ஹார்ன்பில், இது நியர் தட்டட். ஓகே, எஸ். மோஸ்ட்லி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா ஹார்ன்பில் மோஸ்ட்லி எங்கே இருக்குது, நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்குது. அது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க ஹார்ன்பில்ஸ். தே ஆர் கால்ட் அஸ் தி ஃபாரஸ்ட் இந்தியர்ஸ்லேயே சொல்லுவாங்க. காரணம் வந்து அந்த நார்த் ஈஸ்ட்ல தெரியல, நார்த் ஈஸ்ட் ஃபேமஸ் ஃபார் ஃபாரஸ்ட் தானே. ஒவ்வொரு ஃபாரஸ்ட்ல இருக்கிற செடியில இருந்து மரத்தில் இருக்கிற அந்த சீட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுற ஆள் யாருன்னா ஹார்ன்பில்ஸ், ஃபார்மர்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் சொல்கிறாங்களே. ஹார்ன்பில்ஸ் ஆர் தி known as the forest engineers or farmers of the forest. ஏன் சொல்கிறாங்கன்னா இட் பிளேஸ் தி கீ ரோல் இன் டிஸ்பர்சிங் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ட்ரீஸ். புரிஞ்சுங்களா, மரத்தில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இடத்துல ஈவனாக போடுற ஆள் யார், ஹார்ன்பில். ஸோ ஹார்ன்பில் இண்டிகேட்ஸ் தி ப்ராஸ்பிரிட்டி அண்ட் பேலன்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட். தே பில்ட் நெஸ்டிங். ஓகே, அப்போது அருணாச்சல் பிரதேஷில் ஃபாரஸ்ட் கவர் கம்மியாகுது, நார்த் ஈஸ்டில் ஃபாரஸ்ட் கவர் கம்மியாகுதுன்னா அப்போ சீட் நிறைய டிஸ்போஸ் ஆகலாம் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஹார்ன்பில்ஸ் அதிகமாக என்ன ஆகுது, ரிட்டர்ன் ஆகுது. அதான் கே போட்டிருக்கு. இந்த கிரேட் இண்டியன் ஹார்ன்பில், ரெத்தடு, அப்புறம் வந்து ஓரியன்டட் பைடு, இதெல்லாம் என்ன ஸ்டேஜ் போயிடுச்சு, வல்னரபிள் போயிடுச்சு. இங்கே போட்டுருக்கு பாருங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ன்பில்ஸ் வேர் ஹண்டட் ஃபார் கேஸ்டஸ், அதாவது அதோட அப்பர் பீக் இருக்குல்ல, அதுக்காகவும் ஃபெதர்ஸ்க்காகவும் என்ன பண்ணிடுறாங்க, கம்ப்ளீட்டாக ஹண்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து ஹார்ன்பில் ஹேபிட்டட் இருக்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இருக்கும், ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்கும். ஹார்ன்பில் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலையுமே மரங்கள் குறைய ஆரம்பிச்சோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற பாப்பம் ஃபாரஸ்ட் ரிசர்வ், அப்புறம் பக்கி டைகர் ரிசர்வ், அப்புறம் அதான் அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாமில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. த ரீஜன் இஸ் அஃபெக்டட் பை இல்லீகல் ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் எத்னிக் கான்ஃப்ளிக்ட். ஓகேவா, அது தெரிஞ்சால் போதும். ஹார்ன்பில்ஸ்னாலே நார்த் ஈஸ்ட் இந்தியா தான், அது ஏன் முக்கியம் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஹார்ன்பில்ல எதெல்லாம் வல்னரபிள் வரும் பார்க்கணும். கிரேட் இண்டியன் ஹார்ன்பில், ரெத்தடு, ஓரியன்டட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ உங்களுக்கு ஹார்ன்பில் நார்த் ஈஸ்ட் இந்தியா ஞாபகம் வந்துடும். ஆனால் கிரேட் இண்டியன் ஹார்ன்பில் வந்து எந்த ஸ்டேட்டோட பேர்ட்னா கேரளா வரும். கேரளாவோட ஸ்டேட் பேர்டும் கிரேட் இண்டியன் ஹார்ன்பில் தான். அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசம் ஆஃபீஸாக தெரியும், பட் அது நான் வச்சுருக்கேன் கீழே போட்டிருக்கேன். இங்கே போட்டிருக்கேன். எஸ், இட் இஸ் தி ஸ்டேட் பேர்ட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா, நார்த் ஈஸ்ட் தான், பட் சவுத்தில் கேரளாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கான ஸ்டேட் பேர்ட் எதுனா கிரேட் இண்டியன் ஹார்ன்பில். என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, வல்னரபிளில். எஸ், ஐயூசிஎனில் வல்னரபிள், சைட்ஸில் அம்பெண்டிக்ஸ் 1. அடுத்த நியூஸில் வந்தது வந்து ரெட் அவெண்டவாட். சார் அவெண்டவாட் இது உங்களுக்கு தெரியும்ல, லாஸ்ட் இயர்லேயே இது வந்துருச்சு. ஸோ அந்த லாஸ்ட் டே பார்த்தா வந்திருக்கும். பட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது வந்து மேல், இது ஃபீமேலில் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இட்ஸ் மோஸ்ட்லி மேல் தான் அட்ராக்டிவாக இருக்கும். கரெக்டாக ஜென்ரலாக இப்போ ஹியூமன் பீங்ஸ் பார்த்தோன்னா நமக்கு நம்மளோட மோஸ்ட் ஆஃப் எல்லாரோட கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம மேலே ஷர்ட் தான் போடுவோம், ஒயிட் ப்ளூ அப்படி போட்டுருப்போம். ஆனால் வந்து இதோட கலரே அட்ராக்டிவாக இருக்குது, ரெட் அவதவாத். ஸோ அது மோஸ்ட்லி அந்த அவதவாத்ன்றது ஊர், நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ஒரு ஊர், அதுலேருந்து அந்த பேர் வருது. அது தேவையில்லை. அர்பனைசேஷன் இதுக்கு காரணம் வச்சுக்கலாம். அன்கண்ட்ரோல்டு அர்பனைசேஷன் ஏரியாவில் பொல்யூஷன் உருவாக்குது. இது வந்து அவதவாத்தை, ரெட் அவதவாத்தை வந்து பாப்புலேஷன் குறைக்குது. ஸோ இட் பிகம்ஸ் வல்னரபிள். இங்கே போட்டிருக்கு பாருங்க, இந்த ஸ்பீஷியஸ் நேம் வந்து அமண்டவா. அதுதான் வந்து அவதவாத்தை காமன் நேம் யூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் இது அடிக்கடியாக இருக்கும், நிறையா இருக்கும். அந்த அகமதாபாத் தான் அவதவாத்தா காமன் நேம், ரெட் அவதவாத். ரெட்ன்றது மேல். அடுத்து தெரிஞ்சுக்கணும் பான் அவுல். நம்ம அவுல் தெரியும்ல, எஸ், நீங்கள் அவுல் போட்டுக்கணும். ஓகே, சாரி, அவுல். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் அவுல் பார்த்தாலே காமனாக எல்லா ஊர்லேயுமே அவுல் இருக்கும்ல, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுக்க நீங்கள் போனாலும் அவுல் பார்க்கலாம். அந்த அவுல் மோஸ்ட்லியாக என்ன இருக்குன்னா பார்ன் அவுல் தான். ஓகே, அதுக்கு இன்னொரு பேர், அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் என்னது, காமன் பார்ன் அவுல் சொல்லுவாங்க. இது நியூஸில் வந்துச்சுன்னா லக்ஷதீப் இருக்குல்ல, 9th ஃபுல்லாக படிக்கிற மீனிங் தான். The Lakshadweep administration had embarked on the pilot project on biological control of rodents by using the barn owls in Kavarat Island. இன்னும் புரிஞ்சுல? எஸ், லக்ஷதீப்பில் ரேட்டோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு.
அப்போ அது என்ன பண்ணுதுன்னா 40% ஆஃப் அந்த மரங்கள் இருக்குல்ல கோகோனட் ட்ரீஸ் கம்ப்ளீட்டாக என்ன காலி பண்ணி விட்ருது. மரம் இப்படி இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும். என்ன பண்ணுற ரேட் என்ன பண்ண தேவையில்ல, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இறக்க கூட தேவையில்லை, ஜம்ப் பண்ணி போயிடலாம். எல்லா மரத்தையும் காலி பண்ணுது. அப்போ இந்த ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதோட ப்ரெடிட்டர் யாரும் இல்லை, ரேட்டை சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. அப்போது இந்த அவுலை போட்டுடலாம்னு சொல்கிறாங்க. பான் அவுலை வந்து நம்ம லட்சத்தீவில் இறக்கிட்டோம்னா அதனால அதுவும் மரத்தில் உட்காந்துருக்கும் அவளும். ஸோ அவர் என்ன பண்ணிப்பார், அவர் டேக் கேர் பண்ணிப்பார். யார்? ரேட்டை. அதான் நியூஸ். ஓகே. ஸோ நீ தெரிஞ்சுக்கிட்ட 2 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்ன் அவுல்ன்றது மோஸ்ட் காமன், உலகம் முழுக்க பார்க்குற, நம்ம ஒரு டக்குன்னு ஒரு நம்ம ஏரியாவில் ஒரு அவுல் பார்க்குறோன்னா கண்டிப்பாக இருக்கும், பார்ன் அவுல தான் இருக்கும். இது போட்டுருவாங்க. It is the most widely distributed species of owl in the world. It is also one of the most widespread of all bird species. Bird species நிறைய இருக்கிறது தான். It is found almost everywhere in the world except in polar regions இருக்காது, டெசர்ட்ல இருக்காது, ஹிமாலயஸ்ல இருக்காது, இந்தோனேஷியாவில் இருக்காது, இருக்காது. அடுத்து முக்கியமாக இட் இஸ் நாக்டர்னல். ஓகே. ஐயூசியில் வந்து லீஸ்ட் கன்சர்ன்ட் நான் வச்சுக்கேன். ஸோ முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு நியூஸ் வந்துச்சு, வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே. எப்போ கொண்டாடுவாங்க? 2 கொண்டாடுவாங்க. த டே இஸ் வழக்கமாக தெரியல, ஏதாவது ஒரு டேன்னா வருஷத்தில் ஒரு தடவை வரும். ஆனால் வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த்டே வந்து வருஷத்தில் 2 தடவை. த டே இஸ் செலிப்ரேட்டட் பை ஆனுவலி. எப்போனா மே மாதம் ஒரு தடவை, அக்டோபர் மாதம் ஒரு தடவை, சம்மரில் ஒரு தடவை, வின்டரில் ஒரு தடவை. ஏன்னா மைக்ரேட்டரி பேர்டில். ஸோ இந்தியாவுக்குள்ளே சில மைக்ரேட்டரி பேர்ட் சம்மரில் வரும், இப்போ அதுக்கான ஒரு செலிப்ரேஷன். மோஸ்ட் ஆஃப் தி மைக்ரேட்டரி பேர்ட் இந்தியாவுக்குள்ளே அக்டோபர் மாதம் வரும், அதுக்கான ஒரு செலிப்ரேஷன். ஸோ த டே இஸ் செலிப்ரேட்டட் பை ஆனுவலி. ஓகே. எதுக்குன்னு தெரிஞ்சுல? எஸ், ஏன்னா ஒரு டே கொண்டாடுறதுனால என்ன உருவாகும், அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு கேம்பெயின் தானே அது. எஸ். அடுத்த நியூஸ் வந்துச்சு, அதை படிக்கிற நீ கொடுத்தா பாருங்க. ஜக்கோபின் குக்கு, த ஸ்டடி ஆஃப் தி குக்கு மைக்ரேட்டரி ரூட் பை வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. மீனிங் புரிச்சுல? எஸ். குக்குன்றதை வந்து நம்ம சொல்லணும்னா மைக்ரேட்டரி பேர்டு தான், ஆனால் இட் இஸ் பார்ஷியலி மைக்ரேட்டரின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா இந்தியாவிலே குக்கு இருக்குது, ஆனால் சில குக்கு என்ன பண்ணுதுன்னா ஆப்பிரிக்காவில் வந்து இந்தியாவுக்குள்ள வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான டெஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம. அதனால இது நம்ம என்ன சொல்ல முடியாது, ஆப்பிரிக்காவிலேருந்து தான் வரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவிலேயே ஹிமாலயஸ் ரீஜனில் இது இருக்குது, குக்கு இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஹிமாலய ரீஜனில் பார்க்குற எல்லா குக்குமே இந்தியாவில் தான் இருக்கா, இல்லை சிலது ஆப்பிரிக்காவில் வந்திருக்கா? அப்படி ஆப்பிரிக்காவில் வந்துச்சுன்னா அது எந்த ரூட்டில் வருது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதான் இது த ஸ்டடி ஆஃப் தி குக்கு மைக்ரேட்டரி ரூட் பை வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரிமோட் சென்சிங் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணும், இதுதான் வந்து அந்த குக்குனா இதோட முதுகில் ஒரு சிப் போட்டுருவாங்க. சிப் போட்டால் ஆகிடும், அது எங்கேருந்து பறந்து வருது அப்படின்ற ரூட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கனால. எஸ், அது இது புரிஞ்சுல வை இட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியல் மைக்ரேட்டரி. புரிஞ்சுல? இந்தியாவிலே இருக்குது, அட் த சேம் டைம் ஆப்பிரிக்காவிலேருந்து வருது, டவுட் இருக்கனால. ஸோ த பைடு குக்கூஸ் தட் கம் டு ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸ் ஆர் பிலீவ் டு மைக்ரேட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா. அடுத்து இன்னொரு மைக்ரேட்டரி பேர்டு which comes from யூரோப் டு இந்தியா. எப்போ? அக்டோபர் நவம்பரில். பேர் வந்து லெஸ்ஸர் ஒயிட் த்ராட் as begin to arrive. அக்டோபர் மாதம் வந்துடும்ல. கீழே ஒரு ஃபுல் லிஸ்ட்டே இருக்கும், அதை பார்த்துங்க. இதெல்லாம் பேர் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இது எல்லாமே மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். இந்தியாவோட எண்டமிக் பேர்டு கிடையாது, அதுக்காக தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் காமன் டீல், எல்லோ வேக்டெயில், ஒயிட் வேக்டெயில், நார்த்தன் ஷோவ்லர், ரோசி பெலிகான், வுட் சாண்ட் பைப்பர், ஸ்பாட்டட் சாண்ட் பைப்பர், யூரேஷியன் ஜியான், black-tailed goodwit, spotted red shank, sterling, blue throat, Asian quail, black crown, night heron, Eurasian golden oriole, com duck, blue-cheeked bee-eater, blue-tailed bee-eater cuckoos. ஓகே, இவங்களாம் யார்? மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஸோ நமக்கு தெரியணும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் லிஸ்ட் ஒரு 15 தெரியணும். இந்தியாவுக்குள்ளே வர்ற அது இம்பார்ட்டன்ட் அதர் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் தான் பட் தெரிஞ்சுக்கணும். ஓகே.